ஹalleluya கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூரணத்தை பற்றி பார்ப்போம். பூரணம் எபிரேயர் 6:1 சொல்லுது, சத்த கிரியைகளுக்கு நீங்களாக பூரணராகும்போது பூரணம் இல்லை என்றால் நல்ல மகிமை கிடையாது. பூரணம் இல்லை என்றால் நல்ல மகிமை கிடையாது. மகிமை எப்படி வரும்? பூரணத்தினால்தான் மகிமை வரும். அப்போது என்னென்ன பூரணம் பார்த்திங்கன்னா, அன்பில் பூரணம், என்னது அப்புறம் மனசாட்சியில் பூரணம், விசுவாசத்தில் பூரணம். அது மட்டும் இல்லை, அவன் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலில் பூரணம். கீழ்ப்படுதலில் பூரணமாகுது. அதுதான் கீழ்ப்படுதல் தான் அஸ்திபாரம். எல்லாத்துக்கும் கீழ்ப்படுதல் தான் ரொம்ப முக்கியம். அதை நான் கீழ்ப்படிந்தால் தான் பூர்ணமாகவே முடியும். கண்ணை மூடி நம்ம இயேசு மேலே என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கண்ணை மூடி விசுவாசிக்கணும். அதுதான் சிலுவையின் மரண பரிந்து ஆண்டவர் செய்தாராம், தன்னையே தாழ்த்தினார், கீழ்ப்படிந்து தாழ்த்தினார். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 110:1 சொல்லப்பட்டது, சத்துரை பாதப்படியின் கீழ் போட்டாராம், கீழ்ப்படிதல். அப்போது இது முக்கியம். முதல் படி இருந்ததுன்னா கீழ்ப்படிதல் தான் முக்கியம். அது மட்டும் இல்லை, பிலிப்பியர் 2:8 சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நம்ம படித்தோம் இல்லையா? அதுதான் ரோமர் 5:19 ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படுதல்னாலே நான் நீதிமானாக்கப்படுறாங்க. கீழ்ப்படுதல்னால்தான் நீதிமானாக்கப்படுறதே அதனால தான். அது மட்டும் இல்லை, பரிபூர்ண கீழ்ப்படுதல் அதை பூர்ணத்தில் கொண்டு போகும். பரிபூர்ணமாக கீழ்ப்படிணும் முக்கியமாக. அந்த மாதிரி இருந்தால் தான் அதில் தான் பூரணம் கிடைக்கும். கேள்வி கேட்காத கீழ்ப்படுதல், கேள்வியே கேட்கக்கூடாது, அந்த கீழ்ப்படுதல் தான் நமக்கு என்னென்னா பூரணம். அதில் தான் நமக்கு பூரணம் கிடைக்கும். பாவிகளாகவும் நீதிமான்களாகவும் என்ன செய்யணும்? இருக்கிறவங்கள பூரணப்படுறது, அதை கீழ்ப்படுதல். அதிகாரங்களை யாவருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். யாவரும் பெரிய எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவன் துன்மார்க்கனாக கூட இருப்பான், அதிகாரியாக இருப்பான். அவன் தீமை நினைக்கிறவன் கூட ஒரு அதிகாரியாக இருப்பான். அவனை கூட என்ன செய்யணும்? கீழ்ப்படினோன்னு ரோமர் 10:13 சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படினோம். பாடுகளில் பூரணப்பட்டிருந்தோம். நான் பூரணராக பிறகு பாடுகளில் பூரணம் பண்ணணும். சம்பூர்ணமாக இருக்கணும். சரீரத்தில் பாடுகள், மகிமையில் பாடுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். அது மட்டும் இல்லை, பூரணம்ன்றது என்னென்னா, ஆண்டவருக்கு சுத்தமாக ஆண்டவரே கதி. நம்மளுக்கு வேறு யாருமே இல்லை, இயேசுவே நமக்கு கதி, வேறு ஒருத்தரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? மொத்தத்தையும் அறிக்கையிட்டு அவருடைய நீதியின்படி நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு சரண்டர் ஆகணும். அது மட்டும் இல்லை, அவர் தான் நம்முடைய அதிகாரி, அவர் தான் நம்மளை பரிகாரி. அது யாவருக்கும், அது மட்டும் இல்லை, யாவருக்கும் அவர் தான் பெரியவர், தலையே அவர் தான். அவரால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. நம்ம முயற்சியெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் நம்ம சரீரத்தில் செய்யணும், பாடுபடணும். ஏன்னா அவர் நமக்காக பாடுபட்டார் இல்லையா? அதனால் நம்ம என்ன செய்யணும்? சரீரத்தில் ஊழியம் செஞ்சு அவருக்காக நம்ம பாடுபடணும். மகிழ்ச்சியில் என்ன செய்யணும்? மகிழ்ச்சியில் இருக்கணும். அது மட்டும் இல்லை, செம்மையான வழியில், செம்மையான நேர் பாதையில் நம்ம போகணும். அதுதான் அவர் விரும்புகிறாரு. நம்ம நேர்மையாக ஊழியம் செய்யணும். நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்தால் என்ன செய்ய? நன்றா இருப்பேன், நன்னா காணப்படுவேன். நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், நமக்காக அவர் எதுவும் செய்ய மாட்டார். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையுள்ள மனம் திரும்பி பாவமன்னிப்பு பெற்று கர்த்தத்தில் ஊழியம் செய்யணும். கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். அநேக ரட்சிப்புகளை நடத்தணும். இயேசு தான் ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்ம அறிக்கையிடணும். இயேசுக்கு 39 அடி, இயேசுக்கு எத்தனை அடி? 39 அடி சவுக்கடி கொடுத்தாங்க. பவுலுக்கு 195 அடி சவுக்கடி. அப்போ பாருங்கள் எப்படின்னு. மனதில் என்ன செய்யணும்? பாடுகள், மனதில் பாடுகள், சரீரத்தில் பாடுகள், துக்கங்கள், வேதனைகள். அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி துக்கத்திலே கூட நம்மளுக்கு என்ன செய்யணும்? வியாதி வந்துடும். அதெல்லாம் கலந்து நம்ம போகணும். உபத்திரவத்தில், வியாகுலத்தில் எல்லாம் நம்மளுக்கு வரும். அதுவும் சங்கீதம் 46:9 கூட சொல்லப்பட்டிருக்குது, பூர்ணப்படுதல். பூர்ணமாக என் விளையாட்டு என்ன செய்யணும்? அடிக்கிறதாங்க. அப்போ அந்த அடியை நமக்கு என்ன செய்யணும்? தாங்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் எப்படி தாங்குறாரு பார்த்தீங்களா? மன உளைச்சல் பயங்கரமானது. மன உளைச்சலாக என்ன செய்யுது? ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்போ நம்மளால் தாங்க முடியுதா? முடியல. உபத்திரவம் என்ன? உபத்திரவத்தில் பூரணப்படுறது. நம்ம லூக்கா 22:44 சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 21 சொல்லப்பட்டது. 1:22 என்ன? நம்பிக்கையை கைவிடுவது தான் உபத்திரத்தில் பூரணம். நம்ம நம்பிக்கையில் என்ன செய்யணும்? கைவிடவே கூடாது. நம்பிக்கை விடவே கூடாது. விசுவாசத்தை விடவே கூடாது. அதில் பூரணப்படணும். உபத்திரவத்தில் பூரணப்படணும். அப்போஸ்தலர் 14:21 சொல்லப்பட்டால் அநேக உபத்திரவங்களுக்கு பின்னாடி வழியை போகணும். உபத்திரவத்துக்கு பின்னாடி தான் போனால் நல்லது. நம்மளுக்கு உபத்திரவத்தில் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். உபத்திரவப்படுறது நல்ல கற்றுக்கொண்டோமா? பிரமாணத்தை கற்றுக்கொள்கிறோம். நம்ம
அதனால் சிலர் உபத்திரத்தை விரும்ப மாட்டாங்க. எல்லாம் நல்லா இருக்கணும், சொகுசாக இருக்கணும், வியாதி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. உபத்திரம் வருது நல்லது. நம்மளுக்கு பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், அப்போ தான் நல்லது இல்லைங்களா? அதே மாதிரி யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் ஜோதியின் பிதாவிலிருந்து வருது. எந்த வரமும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவிலிருந்து நமக்கு வருது. அப்போது நன்மையாக எது வந்தாலும் எங்கேருந்து வருது? ஆண்டவர்கிட்ட தான் வருது. விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. விசுவாசம், ஆவியின் அனுகிரகம், இடைவிடாமல் நம்ம ஜெபிக்கணும், ஆவியை பகுத்தறியணும், வரம் பெற்றுக்கொள்ளணும். வரம் பெற்றதை தவிர இது ஏற்றுக்கொள்ள யாராலும் முடியாது. வரத்தை என்ன செய்யணும்? அனல் மூட்டணுமா. 2 தீமோத்தேயு 4:14-15 வரத்தை அனல் மூட்டு. வரங்களில் பூர்ணம் பண்ணணும், விசுவாசத்தில் பூர்ணம் பண்ணணும், அப்புறம் உபத்திரவத்தில் பூர்ணம் பண்ணணும். அடுத்தது என்னது? பாடுகளில் பூரணம், ஆவியில் அபிஷேகத்தில் பூர்ணம் பண்ணணும். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துக்கிறாரு. இதன்படி நம்ம என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் பூரணமாகணும். அதை ஆக மொத்தமாக சேர்த்தோம்னா என்ன பார்க்கணும்? இயேசுவின் பூரணம். இயேசுவை போல நம்ம என்ன செய்யணும்? பூரணராக மாறணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. என் சிலை எடுத்துக்கொண்டு பின்னே சென்று வான்னு சொல்கிறார் இல்லை, என் பின்னே வான்னு. அப்போ என்ன அர்த்தம்? அவரை போலவே நம்ம பூரணராக்கப்பட்டு அவர் சிலுவை சுமந்துக்கு போகணும். அதுதான் இயேசுவை விரும்புகிறாங்க. சரிங்களா? அதனால் அவரை நேசிப்போம், அவரை பின்பற்றுவோம், சிலுவை சுமந்து செல்லுவோம். சிலுவைன்றது உபத்திரவத்தை குறிக்குது இல்லையா? செல்லுவோம், இயேசுவை போலமா பூரணராகணும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையில் அநேகருக்கு அனுப்புங்க. நீங்கள் சோம்பலாக இருக்கக்கூடாது. கடைசி காலம் நீங்கள் குந்தி நடந்துன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அனலும் இல்லாமல் குளிரும் ஆண்டு வாந்தி பண்ணி போடுவார். ஒன்று அனலாக இருங்க, இல்லை விட்டு விலகி குளிராக இருங்க. 2 கட்டம் நடந்தோம்னா வாந்தி பண்ணி போட்டுருவார். வெளிப்படத்தில் சொல்லப்பட்டது. நம்ம என்ன செய்யணும்? அநேகருக்கு இது அனுப்புறதுக்கு என்ன சோம்பேறித்தனம் தெரியல. நிறைய பேர் அனுப்பவே மாட்டுறாங்க. அப்படியே வாங்கி மெசேஜ் படிக்கிறாங்களோ, சிலர் படிக்கிறாங்க, சிலர் படிக்காமல் தள்ளியிலே போயிடுறாங்க. தள்ளின்னு போனால் கூட இந்த ப்ளூ விழுந்துடும், டிக்கு பச்சை மாதிரி. அப்படி செய்யக்கூடாது. இது என்னது எதுன்னு படிக்கணும். புரியுதோ படிச்சுட்டு என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு அனுப்பணும். அவங்க பிரயோஜனம். கடைசி காலம் இது இல்லையா? ஆண்டவர் என்ன செய்ய வரப்போகிற நேரம். இந்த இடத்துல நம்ம இது அனுப்பத்துக்கும் நம்ம கஷ்டப்பட்டோம்னா இதுக்கே பயந்தீங்கன்னா நீங்கள் எப்படி பரலோகம் போக முடியும்? அவன் வருவானே 666 வந்தானா அப்போ என்ன பண்ணுவீங்க? போவீங்க, நரகத்துக்கு தானே போவீங்க. மனுஷரை கொள்கிறதுக்கு பயப்படக்கூடாது. தேவனுக்கு தான் பயப்படணும். ஏன்னா அவர் தான் ஆத்மாவை கொள்கை இருக்கிறாரு. அவருக்கு தான் பயப்படணும். சரிங்களா? அதனால் இந்த தைரியமாக அடுத்தவங்களுக்கு அனுப்புங்க. ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம்? உங்களை யாரும் பிடிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா வேதத்தின்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க யாரும் பிடிச்சி கொலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. பயப்படாமல் தைரியமாக அடுத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.